வணக்கம் குட்டீஸ்களே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த லெசன் நல்லா புரிஞ்சிக்கணும்னா நீங்க முந்தைய லெசன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கணும். ஒவ்வொரு லெசனும் முந்தைய லெசனோட தொடர்ச்சி தான். நீங்க ஏதாவது லெசன் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா முதல்ல அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. முந்தைய வீடியோக்களின் லிங்குகள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கீழே போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸி புரியும். இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி குட்டீஸ்களே, இப்போ நாம லெசன் ஆரம்பிக்கலாம். வணக்கம் குட்டீஸ்களே, போன கிளாஸில் நாம என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். அதுல நாம சில வேர்ட்ஸ் பார்த்தோம். go, went, see, saw, meet, met, buy, bought. go, see, meet, buy இவை present words. went, saw, met, bought இவை past words. pastனா நேற்று நடந்தது. presentனா இப்போ அல்லது இன்று நடக்குது. இன்னைக்கு புதிய பாடம் pronouns. இன்னைக்கு நாம புதுசா பார்க்க போறது pronouns. I, he, she, we, they இவங்கள் தான் pronouns. pronounsனா என்ன? ஒரு பேரை மறுபடியும் மறுபடியும் சொல்லாம அதுக்கு பதிலா யூஸ் பண்ணுற வார்த்தை தான் pronoun. I, நான், he, அவன், she, அவள், we, நாம், they, அவர்கள். I, he, she, we, they என்னன்னு புரிஞ்சிக்கலாம். அப்புறம் go, went, see, saw, meet, met, buy, bought யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எப்படி உருவாக்கணும் பார்க்கலாம். நிதானமா கவனமா கேளுங்க. எக்ஸாம்பிள் 1, present tense. I go to school today. நான் இன்று பள்ளிக்கு செல்கிறேன். I, நான் என்ன? I, நான். go, நான் என்ன? go, நான் செல்வது. இது present, அதாவது இன்று நடக்குது. school, நான் பள்ளி. today, நான் இன்று. இப்போ முழுசா சேர்த்து பாருங்க. I go to school today. நான் இன்று பள்ளிக்கு செல்கிறேன். எக்ஸாம்பிள் 2, past tense. I went to school yesterday. நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். I, நான் என்ன? நான். went, நான் என்ன? went, நான் சென்றேன். இது past, அதாவது நேற்று நடந்தது. school, நான் பள்ளி. yesterdayனா நேற்று. இப்போ சேர்த்து பாருங்க. I went to school yesterday. நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். எக்ஸாம்பிள் 3, he, present மற்றும் past. He goes to office today. அவன் இன்று அலுவலகத்துக்கு செல்கிறான். He went to office yesterday. அவன் நேற்று அலுவலகத்துக்கு சென்றான். He, நான் அவன். goes, நான் செல்கிறான் present. went, நான் சென்றான் past. today, நான் இன்று. yesterdayனா நேற்று. எக்ஸாம்பிள் 4, she, present மற்றும் past. She sees a dog today. அவள் இன்று ஒரு நாயை பார்க்கிறாள். She saw a dog yesterday. அவள் நேற்று ஒரு நாயை பார்த்தாள். She, நான் அவள். sees, நான் பார்க்கிறாள் present. saw, நான் பார்த்தாள் past. எக்ஸாம்பிள் 5, we, present மற்றும் past. We meet our teacher today. நாம் இன்று ஆசிரியரை சந்திக்கிறோம். We met our teacher yesterday. நாம் நேற்று ஆசிரியரை சந்தித்தோம். We, நாம். meet, நான் சந்திக்கிறோம் present. met, நான் சந்தித்தோம் past. எக்ஸாம்பிள் 6, they, present மற்றும் past. They buy fruits today. அவர்கள் இன்று பழங்கள் வாங்குகிறார்கள். They bought fruits yesterday. அவர்கள் நேற்று பழங்கள் வாங்கினார்கள். They, நான் அவர்கள். buy, நான் வாங்குகிறார்கள் present. bought, நான் வாங்கினார்கள் past. easy trick. I, நான். he, அவன். she, அவள். we, நாம். they, அவர்கள். go, இன்று. went, நேற்று. see, இன்று. saw, நேற்று. meet, இன்று. met, நேற்று. buy, இன்று. bought, நேற்று. குட்டீஸ்களே, இப்போ நாம கத்துக்கிட்டதை பிராக்டிஸ் பண்ண ஒரு சின்ன ஹோம் ஒர்க். நிதானமா ட்ரை பண்ணுங்க. பயிற்சி 1, fill in the blanks. கீழே உள்ள வாக்கியங்களில் சரியான வேர்ட் போட்டு பூர்த்தி பண்ணுங்க. பயிற்சி 2, கீழே உள்ள சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸ் ஆக மாற்றுங்க. பயிற்சி 3, கீழே உள்ள சென்டென்ஸை பிரசன்ட் டென்ஸ் ஆக மாற்றுங்க. குட்டீஸ்களே, நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களா? இப்போ சரியான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பயிற்சி 1, fill in the blanks. I went to school yesterday. நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். He saw a dog yesterday. அவன் நேற்று ஒரு நாயை பார்த்தான். We met our teacher yesterday. நாம் நேற்று ஆசிரியரை சந்தித்தோம். They bought fruits yesterday. அவர்கள் நேற்று பழங்கள் வாங்கினார்கள். பயிற்சி 2, கீழே உள்ள சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸ் ஆக மாற்றுங்க. I go to school today. I went to school yesterday. He sees a bird today. He saw a bird yesterday. We meet our teacher today. We met our teacher yesterday.
They buy fruits today. They bought fruits yesterday. பயிற்சி 3 கீழே உள்ள சென்டென்ஸை present tense ஆக மாற்றுங்க. I went to school yesterday. I go to school today. He saw a dog yesterday. He sees a dog today. We met our teacher yesterday. We meet our teacher today. They bought fruits yesterday. They buy fruits today. குட்டீஸ்களே, நீங்க ரொம்ப நல்லா முயற்சி பண்ணீங்க. இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஈஸி ஆகிடும். Great job.